நாட்டில் தற்போது பூனைகள் மூலம் நீர்வெறுப்பு நோய் பரவும் வீதம் கணிசமான அளவு அதிகரித்துள்ளதாக சுகாதார பிரிவினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த வருடம் நாட்டில் பதிவான நீர்வெறுப்பு நோயாளிகளின் பெரும்பாலானோருக்கு வீதியோரங்களில் உள்ள கட்டாக்காலி நாய்கள் கடித்ததால் அல்லாமல் வீடுகளில் செல்லப்பிராணிகளாக வளர்க்கப்படும் நாய்கள் கடித்ததாலேயே இந்த நோய் பரவியுள்ளதாக சுகாதார பிரிவினர் வெளிப்படுத்தியுள்ளனர். நாய்கள், பூனைகள், அணில்கள், கிரிப்பிள்ளைகள் போன்ற விலங்குகள் கடிப்பதன் மூலம் பரவும் நீர்வெறுப்பு நோயானது ஒரு கொடிய நோயாக கருதப்படுகிறது. சுகாதார பிரிவினர் தெரிவித்ததற்கு அமைய நாட்டில் வருடம் ஒன்றிற்கு 2,50,000 முதல் 3 லட்சம் வரையான நாய்க்கடி சம்பவங்கள் மாத்திரம் பதிவாகின்றன. சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவின் விசேட வைத்திய நிபுணர் அத்துள்ள லியன பத்திர இது தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ளார். நீர்வெறுப்பு நோய் 100% ஒரு கொடிய மரணத்தை ஏற்படுத்தும் நோயாகும். உலகளாவிய ரீதியில் கூட மிக சிலரே நீர்வெறுப்பு நோயிலிருந்து உயிர் பிழைத்துள்ளார்கள். நாய்கள், பூனைகள், நரிகள், அணில்கள், மர அணில்கள், மரநாய்கள், கீரிப்பிள்ளைகள், மாடுகள், குதிரைகள் என எந்த ஒரு விலங்கு கடித்தாலும் இந்த நோய் பரவக்கூடும். விலங்குகளின் மூளை மாதிரிகளை பரிசோதிக்கும் போது பூனைகளுக்கு இடையே நீர்வெறுப்பு நோய் அதிகரித்துள்ளமை காணக்கூடியதாக உள்ளது. பூனை கடி சம்பவங்கள் பெருமளவில் அதிகரித்துள்ளன. குறிப்பாக கொழும்பு, கம்பஹா மாவட்டங்களில் பூனை கடி சம்பவங்கள் வெகுவாக அதிகரித்துள்ளன. பூனை கடி தொடர்பில் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும். பூனையின் கீறல் அது கடிப்பதற்கு சமனான அளவு ஆபத்தானது என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது.